வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு ஒரு கம்பெனி வந்து தன்னுடைய பேரை வந்து மக்கள் மத்தியில் நிலைநாட்டணும் அப்படின்னா தொடர்ந்து ஏதாச்சும் புதுசாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். புது புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறாங்களோ இல்லையோ, தொடர்ந்து ப்ராடக்ட் லான்ச் பண்ணி ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டை அவங்க லான்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். இதை வந்து மைக்ரோமேக்ஸ் புரிஞ்சுக்கணும். மைக்ரோமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் முன்னாடி மைக்ரோமேக்ஸ் 1B, அப்புறம் மைக்ரோமேக்ஸ் நோட் 1 இந்த மாதிரி நல்ல மொபைல் ஃபோன்ஸ்லாம் லான்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நடுவில் ஒரு பெரிய கேப் விட்டாங்க. பட் பரவாயில்ல, இனிமேல் தொடர்ந்து லான்ச் பண்ணுவாங்கன்னு நம்புவோம். ஸோ கேப் விட்டு லான்ச் பண்ண மொபைல் ஃபோன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோமேக்ஸினுடைய 2B அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த பதிவில் இந்த மைக்ரோமேக்ஸ் 2B மொபைல் ஃபோனை நம்ம அன்பாக்ஸ் மட்டும் பண்ணுறது இல்லை. இந்த மொபைல் ஃபோனை நான் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ ரிவ்யூவும் சொல்லிடுறேன் உங்ககிட்ட. ஆல்ரைட், மைக்ரோமேக்ஸ் இன்ல இருந்து வந்திருக்கக்கூடிய 2B மொபைல் ஃபோன். இந்த பாக்ஸ் பேக்கேஜிங் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயும் போல வர மைக்ரோமேக்ஸ் மொபைல் ஃபோன்ஸோடைய பிராண்டிங் அதே மாதிரி தான் இருக்கு. மேலே கம்பீரமாக இந்தியாவோட லோகோலாம் போட்டு இந்தியா ஃபிளாக் எல்லாம் போட்டு அப்படியே சூப்பராக இருக்கு. பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்னுடைய பல ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கு. ப்ராசர் மட்டும் எந்த ப்ராசர்னு கிளியராக போடலை. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம பாக்ஸை திறந்தோம் அப்படின்னா பாக்ஸுக்குள்ளே ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. அந்த குட்டி பாக்ஸுக்குள்ளே டிபியூ ஜெல் கேஸ் கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவல் மற்றும் சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து அதுக்கு கீழே ஒரு 10 வாட் சார்ஜர், அப்புறம் ஒரு USB Type-C கேபிள். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளான ஒரு பாக்ஸ் பேக்கேஜிங். டப்புன்னு திறந்த வேகத்திலே மூடி வச்சுட்டு மொபைல் ஃபோன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த மொபைலுடைய டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 கலர் வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த அழகான ஒரு க்ரீன் கலர், பார்க்குறதுக்கு லுக்காக தான் இருக்குது. ஆனால் புதுசாக ஒன்றும் இல்லை. இது வரைக்கும் இந்த டிசைன் நம்ம நிறைய மொபைல் ஃபோன்ஸ் ஏற்கனவே பார்த்து பரிச்சயமான ஒரு டிசைன் தான் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அது பரவாயில்ல. ஆனால் மொபைலோடைய வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 190 கிராமுக்கும் கம்மியாக தான் இருக்குது. கையில் பிடிக்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்குது. திக்னஸும் பார்த்தீங்கன்னா 9 mm கம்மியான ஒரு திக்னஸில் அவங்க மொபைல் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மைக்ரோமேக்ஸ் 2B மொபைலினுடைய கீழ்ப்புறத்தில் ஒரு USB Type-C-க்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. மைக் இருக்குது, 3.5 mm ஆடியோ ஜாக் இருக்குது. ஸ்பீக்கர் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு தேடி பார்த்தோம் அப்படின்னா பின்புறத்தில் கொடுத்துருக்காங்க. டாப்பில் எதுவும் கிடையாது. ஒரு சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைடில் சிம் கார்டு ட்ரே. இந்த சிம் கார்டு ட்ரேயில் 2 சிம் கார்டும் ஒரு SD கார்டும் நீங்கள் ஒரே நேரத்தில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மொபைல் ஃபோன் 4G மொபைல் ஃபோன், VoLT, Vivo Wi-Fi எல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மொபைல் ஃபோனாக இருக்குது. பின்புறத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டூயல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், ஃப்ளாஷோட கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும், ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் பின்புறத்தில் மொபைல் ஃபோனில் கொடுத்துட்டாங்க. இந்த 2B-னுடைய டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6.52 இன்ச் டிஸ்பிளே, HD+ டிஸ்பிளே, சுட்டுநாச்சு கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே சுற்றி இருக்கிற பெசல்ஸ் ஓரளவுக்கு தின்னாக தான் இருக்குது. 89% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ அப்படிங்கிறாங்க. டிஸ்பிளேனுடைய பிரைட்னஸ் ஓகே, இன்டோர் கண்டிஷன் யூஸ் பண்ணுறப்போ சூப்பர் பிரைட்டாக இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. டேரெக்டான சூரிய வெளிச்சத்தில் மொபைல் ஃபோனை வெளியே யூஸ் பண்ணுறப்போ பிரைட்னஸ் கொஞ்சம் பத்தலையோ அப்படின்னு தோணும். மற்றபடி எழுத்துக்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு கிளியராக இருக்குது. ஃபோட்டோஸோ இல்லை ஏதாச்சும் மூவிஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக கூர்ந்து கவனிக்கிறப்போ ஒரு பிக்சலேட்டடாக தெரியும். ஏன்னா இது வந்து HD டிஸ்பிளே தான். பட் கலர் ரீப்ரொடக்ஷன், கலர் அக்யூரசி எல்லாமே நல்லாவே இருக்குது. நல்லா இருக்குன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நல்லா இருக்குது. கேமராவுக்கு வருவோம். பின்புறத்தில் ரொம்ப சிம்பிளான ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா அரேஞ்ச்மெண்ட்டை பார்க்குறப்போ ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மொபைல் ஃபோன்ஸ்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கிற மாதிரி தோணுது. 13 மெகா பிக்சல் மெயின் கேமரா, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர், ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 5 மெகா பிக்சல் மெயின் கேமரா. இந்த மொபைல்லேருந்து எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் பார்த்தோம் அப்படின்னா சில சமயம் சேச்சுரேஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது, சில சமயம் சேச்சுரேஷன் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, கலர் ரீப்ரொடக்ஷனே அங்கே வெளுத்தாப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஷாட்டை நம்ம எடுத்தோம்னா இந்த கலரை வந்து இப்படி தான் ரீப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியல. சில சமயம் கலர் அதிகமாக இருக்குது, சில சமயம் கலர் கம்மியாக இருக்குது. அதனால ஒரு இன்கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் ஷார்ப்னஸ் நல்லா இருக்குது. அதாவது இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த கேமராவுடைய ஷார்ப்னஸ் பாராட்டத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. லோ லைட்லையுமே பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. போர்ட்ரேட் ஃபோட்டோஸ்னுடைய ஏஜ் டிடெக்ஷன் மற்றும் பேக்ரவுண்ட் பிளரிங் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். அவங்க கொடுத்துருக்க 13 மெகா பிக்சல் கேமரா சென்சர் பார்த்தீங்கன்னா சாம்சங்கோடைய சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சென்சர் வந்து 1080p வீடியோஸ் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஆனால் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன்லாம் கொடுக்கல. இமேஜ் பார்க்குறதுக்கு நீங்கள் நடந்துக்கிட்டே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஷேக்கியாக தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய செல்ஃபிஸ்னுடைய குவாலிட்டி அதே மாதிரி தான், ரியலாக இருக்க மாதிரி தான். இமேஜ் ப்ராசஸிங்கில் தான் ஏதோ கொஞ்சம் சில ஒரு லைட்டாக அவங்க டியூனிங் பண்ணணும் போல். சில சமயம் அதிகமாக கலர் கூட்டி காமிக்கிற மாதிரி இருக்குது, சில சமயம் கலர்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. மைக்ரோமேக்ஸ் 2B மொபைல் ஃபோனுடைய ஃப்ரண்ட் கேமரா எடுக்கக்கூடிய வீடியோ நான் நடந்துக்கிட்டே பேசுகிறதுனால ஷேக் எப்படி இருக்குது, ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, வீடியோ குவாலிட்டி ஓவராலாக எப்படி இருக்குது எல்லாத்தையும் நோட் பண்ணுங்கள்.
இது வந்து இந்த மொபைல் ஃபோனுடைய சாஃப்ட்வேர்ல இருக்கக்கூடிய ஒரு இன்அக்யூரசி அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். இது ஈஸியா சரி பண்ணிடலாம், சரி பண்ணுவாங்க அப்படின்னு நம்புவோம். சரி, ப்ராசஸர். இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு புதிய ப்ராசஸரை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ராசஸரை பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே இது வரைக்கும் 2 மொபைல் ஃபோன் தான், அதுவும் இந்தியாவில் லான்ச் பண்ண மொபைல் ஃபோனில் கிடையாது. சைனாவில் ஹானர் கம்பெனியும் ரியல்மி கம்பெனியும் லான்ச் பண்ண மொபைல் ஃபோன்ஸில் இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. யூனிசாக்கினுடைய டைகர் T610 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய ப்ராசஸர். மிட்ரேஞ்ச் மொபைல் ஃபோன்ஸில் வச்சு நம்ம பார்க்குறப்போ இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. 2-3 AnTuTu ஸ்கோர்ஸ், இந்த Geekbench ஸ்கோர்ஸ் இதெல்லாம் ரன் பண்ணி பார்த்தேன். ஸ்கோர் நீங்கள் ரிசல்ட் நீங்கள் பார்க்கலாம். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற ப்ராசஸர்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ், இதோடைய சிந்தட்டிக் பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ் வந்து பெட்டராகவே இருக்குது. இது வந்து ஒரு 12 நானோமீட்டர் ப்ராசஸர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா குவாட் கோர் ப்ராசஸர்ங்கிறனால 2 A75 ARM கோர்ஸும் 2 A55 ARM கோர்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. நார்மலாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் A73 இல்லாட்டி A53 அந்த மாதிரி கோர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லா விதத்துலேயும் இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் இந்த ப்ராசஸர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெட்டரான ப்ராசஸராக பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ரியல் லைஃப்பில் இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேம்ஸ் நீங்கள் விளையாடலாம். நான் பப்ஜிலாம் போட்டு, அதாவது இந்தியன் பப்ஜி இப்போ பேட்டில் கிரவுண்ட்ஸ்லாம் போட்டு விளையாண்டு பார்த்தேன். கேம்ஸ் நீங்கள் தாராளமாக நீங்கள் விளையாடலாம். ரொம்ப ஒன்றும் ஸ்மூத்தான கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் கேம் தாராளமாக நீங்கள் விளையாடலாம். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நீங்கள் விளையாண்டா கூட ஹீட்டிங் பிரச்சனை அவ்வளோவா கிடையாது. கிராஃபிக்ஸுடைய குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜாகவே கொடுத்துருக்காங்க. ஓகே ஜூனியர், இவ்வளோ நேரம் நான் கேம் விளையாண்டேன். இந்த மொபைல் ஃபோன் பற்றி என்ன நினைக்கிற? கேமிங் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, ஆனால் நடுவில் நிற்கிது. நிற்கிது அப்படின்னா என்ன? அது என்ன நிற்கிது? கார் நிற்கிதா? கார் பெட்ரோல் போடலையா நீனு? அது வந்து இல்லை, அது வந்து இந்த கேமிங் வந்து நடுவில் வந்து ஒரு தடவை ஸ்டாப் ஆகுது, ஒரு தடவை ப்ளே ஆகுது. அதாவது அது திக்குது, ஸ்டட்டர் ஆகுது. ஓகே, கேமோட கிராஃபிக்ஸ் எப்படி இருக்கு? கிராஃபிக்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்கு? கிராஃபிக்ஸ் நல்லா இருக்கு. கேமோட சவுண்ட் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா அப்ளிகேஷன்ஸுமே தாராளமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா மீடியாடெக் கம்பெனியே பார்த்தோம்னா ஒரு மரியாதைக்குரிய ஒரு நிலைமைக்கு வந்து நிற்கிறதுக்கு ஒரு 4-5 வருஷம் ஆச்சு. இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா சில பேர் மீடியாடெக் ப்ராசஸர் நல்லா இருந்தாலுமே அந்த நேமை நம்பி வாங்குறதுக்கு தயக்கமாக தான் இருக்காங்க. மைக்ரோமேக்ஸ் கம்பெனியே அவங்களுடைய பேரை நிலைநாட்டணும் அப்படிங்கிற நிலைமையில் இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் அவங்க ஒரு புதிய எக்ஸ்பெரிமெண்ட், ஒரு புதிய ப்ராசஸர், அதுவும் யூனிசாக்கினுடைய ப்ராசஸர் யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறதா ஒரு மிகப்பெரிய கேள்வி. அதாவது மக்கள் மனசில் அவங்க வந்து நம்ம வந்து ஒரு நம்பிக்கையான கம்பெனி அப்படின்னு சொல்லி நிற்கணும் அப்படின்னா சூப்பர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை கொண்டு வந்து நிறுத்தினா போதும். அதுக்கு வந்து ஏற்கனவே மார்க்கெட்டில் பேர் வாங்கின கம்பெனிலேருந்து, பேர் வாங்கின பிராண்ட்லேருந்து கொண்டாந்து நிறுத்தினாங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெட்டராக சாதகமாக அமையும். ஆனால் இது வந்து ஒரு விஷ பரீட்சை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. புதிய ப்ராசஸர், புதிய ஒரு பிராண்ட். இந்த பிராண்டை பற்றி லோ எண்ட் செக்மெண்ட்டில் நிறைய பேர் கேள்விப்பட்டாலும் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் யாருமே கேள்விப்படாத ஒரு ப்ராசஸர் தான் இருக்கும். ஸோ மக்கள் மத்தியில் இதுக்கு வரவேற்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, பெர்ஃபார்மன்ஸ் ரியல் லைஃப்பில் நல்லா இருந்தாலுமே மக்கள் மனசில் இதோடைய வரவேற்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. 4GB மற்றும் 6GB RAM வேரியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். கைரோஸ்கோப், மேக்னட்டோமீட்டர் இந்த மாதிரி சென்சர்லாம் மிஸ் ஆகுது. இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுடைய ஸ்டாக் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு பேசிக் ஆண்ட்ராய்டு யூஐயில் உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்கும். எக்ஸ்ட்ரா ப்ளோட்வேர், எக்ஸ்ட்ரா ஆட்ஸ், தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்குறது அரிதாகவும் இருக்கிற இந்த காலத்தில் இந்த மொபைல் ஃபோனில் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற ஆண்ட்ராய்டு ஓஎஸ்மே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 11 வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. மொபைலினுடைய பேட்டரி பார்த்தோம்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜர் வச்சு இந்த 5000 mAh பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு 3.5 ஹவர்ஸுக்கு மேலே ஆகுது. ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை கிடையாது. பேட்டரி லைஃப் உங்களுக்கு டிபெண்டபிளாக உங்களுக்கு 2.5 டேஸுக்கு மேலே கிடைக்கும் ஒரு மீடியம் யூஸருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நல்லா இருந்தாலுமே ஒரு புதுசாக ஒரு கம்பெனி வந்தக்கூடிய ப்ராசஸர், அதில் மக்கள் மனசில் நம்பிக்கை எப்படி இருக்குன்னு தெரியல. கேமராவில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, அதை அவங்க சாஃப்ட்வேரில் கண்டிப்பாக சால்வ் பண்ணி ஆகணும். டிசைன் நல்லா இருக்குது, டிஸ்பிளே இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஓகேயா இருக்குது. இந்த மொபைல் ஃபோனுடைய விலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 கம்மியான செக்மெண்ட்டில் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நான் சைனா கம்பெனி மொபைல் ஃபோன் வாங்க மாட்டேன், எனக்கு வந்து இந்தியா கம்பெனி தான் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் மைக்ரோமேக்ஸினுடைய 2B நீங்கள் வாங்கலாம். இல்லை எனக்கு இந்த கண்ட்ரி பார்டர் இதெல்லாம் பிரச்சனை கிடையாதுப்பா,
டெக்னாலஜி தான் முக்கியம், எனக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையான மொபைல் ஃபோன் சொல்லு அப்படின்னா நிறைய மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது. அதுக்கான ரிவ்யூஸ் நம்ம சேனலில் நிறையா பார்த்துருக்கோம், இன்னுமே வந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.